அன்பார்ந்த எனதருமை யூடியூப் நேயர்களுக்கு வணக்கம். இது பாமர மக்களும் தாங்கள் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள். தாங்களும் ஒரு வசதியான வாழ்க்கை வாழ வேண்டும் என்ற நோக்கமுடையவர்கள். நான் சொல்லுகின்ற இந்த பரிகாரம்தான். இதற்கு தலைப்பு என்ன சொன்னோம்னா, கோடீஸ்வர யோகம் பெற. கோடீஸ்வர யோகம் பெற கோயிலுக்கும் போகலாம் அப்படிங்கிற வீடியோக்கள் போட்டிருக்கேன். அதே சமயத்தில் கோடீஸ்வர யோகம் பெறுவதற்கு என்ன பொருள்களை தானம் செய்ய வேண்டும் என்று சொல்லக்கூடிய ஒரு ரகசியத்தையும் நீங்கள் கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கணும். ஏதாவது ஒரு விதத்தில் என்ன சொன்ன, பிரபஞ்ச சக்தி நாம் ஈர்ப்பதற்கு தெரிந்திருந்தால்தான். இல்லை என்று சொன்னால் பிரபஞ்ச சக்தி நமக்கு வசப்படாது. அப்ப இந்த பிரபஞ்ச சக்தியை ஈர்த்து வெற்றி பெறுவதற்குண்டான ரகசியங்கள் தெரியும். அந்த விதத்தில் கோடீஸ்வர யோகத்தை பெறுவதற்குண்டான தானங்கள் செய்யணும். தானங்கள் எந்த நாளில் செய்யணும்? சனிக்கிழமை தான் செய்யணும். ஏன் சனிக்கிழமை செய்யணும்? காலபுருஷனுடைய லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய குடம், கும்பம். அப்ப அது பூரண கும்பம். அப்ப அந்த பூரண கும்பத்துக்குள்ள ஜலம் இருக்கலாம், பொண்ணு இருக்கலாம், பொருள் இருக்கலாம். எது இருக்குன்னு தெரியாது. கும்பராசிக்காரங்களை பாருங்க, கும்பலக்கணத்துல பாருங்க, அவங்களுக்கு உள்ள என்ன இருக்குன்னு என்ன சொன்னா நம்ம கண்டுபிடிக்க முடியாது. ஏன்னா குடத்துக்குள்ள கைவிட்டா தான் தெரியும். அவங்ககிட்ட போய் அவங்ககிட்ட பழகி அப்படி நீங்க பழகினாலும் அவர்களிடம் இருக்கின்ற ரகசியத்தை நீங்கள் தெரிந்து கொள்ள முடியாது. இதை தெரிஞ்சுக்கிட்டு நம்ம எப்பயுமே இந்த கோடீஸ்வர யோகத்தை பெறணும்னு ஒரு ஆசை இருக்கிறவங்க கண்டிப்பாக இந்த வீடியோவை பார்த்து கொண்டிருக்கிற அத்தனை பேருமே, நம்மளுடைய வியூவர்ஸ் எல்லாருமே இதை சரியாக தானம் செய்தீர்கள் என்று சொன்னால் கண்டிப்பாக உங்களுடைய வாழ்க்கையில் சனீஸ்வர பகவானால் பெரிய யோகத்தை அடைய முடியும். சனி கொடுத்தால் யார் தடுப்பார் என்று சொல்லக்கூடிய அந்த ஒரு யோகத்தை நீங்கள் அடைய முடியும். அப்ப எப்பயுமே ஒரு கருப்பு குடை என்பது என்ன சொன்னா அனுச நட்சத்திரம். கொடை அப்படிங்கிறது அனுச நட்சத்திரம். அனுசம் என்பது புதையல் நட்சத்திரம். காலபுருஷனுடைய 8ஆம் இடத்தில் இருக்கின்ற நட்சத்திரம். அப்ப ஒரு கொடை. அதற்கு அடுத்து என்ன சொன்னா 8ஆம் நம்பர் செருப்பு. 8ஆம் நம்பர் செருப்பு அது கருப்பு கலர்ல இருக்கணும். அது 8ஆம் நம்பர் செருப்பு கருப்பு கலர்ல இருக்கணும். அது ஒரு ஜோடி. அதற்கு அடுத்து என்ன சொன்னா கருப்பு கம்பளி. கம்பளின்னா சின்ன கம்பளியா போதும். அதாவது குளிர்காலத்தில் ஒரு மனிதன் என்ன சொன்னா விரித்து படுத்தாலே என்ன சொன்ன, விரிக்கிறதுக்கு பெரிய டர்க்கி டவல் கணக்கா இருக்கிற கம்பளிகள் இன்னும் இருக்கிறது. அதை நம்ம விரிச்சு படுத்தாலே என்ன சொன்னா குளிர் என்ன சொல்லலாம்னா அதிகமாக நம்மளை தாக்காது. ஏன்னா அப்புறம் கருப்பு கம்பளியின் போது 1000-2000 இன்னைக்கு துணிகள் போயிடும். நம்ம சிம்பிளாவே பண்ணுவோம். கருப்பு குடை, 8ஆம் நம்பர் செருப்பு, அதற்கு அடுத்த கருப்பு கம்பளி, ஒரு சின்ன பார்சல் சாப்பாடு, ஒரு தண்ணி பாட்டில். இதை சனிக்கிழமை காலை 6 to 7 அல்லது மதியம் 1 to 2 அல்லது இரவு 8 to 9 ரொம்ப கீழ்நிலையாக உள்ள மனிதர்களுக்கு தான் கொடுக்கணும். தானம் என்பது பசித்தவனுக்கு கொடு என்றுதான் சாஸ்திரம் சொல்லுது. பசித்தவனுக்கு கொடு, பசிக்காதவனுக்கு கொடுக்காத. காரணம் என்ன சொல்லனா, அவனுக்கு கொஞ்சம் ஏழ்மையான ஜாதியில் பிறந்தவன் கொஞ்சம் வசதியா இருப்பான். அதை கேட்டு வாங்கி கொண்டு பெருமைப்படுகின்ற மாதிரி இருக்க மாட்டான். ஏதோ கொடுத்தாங்க, வேற வழியில் நம்ம வாங்க வேண்டிய சூழ்நிலை அப்படின்னு இருக்கிறவங்களுக்கு கொடுக்க வேண்டாம். ஐயா நீங்க நல்லா இருப்பீங்க ஐயா, இதெல்லாம் கொடுத்துருக்கீங்க, ரொம்ப நன்றியா அப்படின்னு சொல்றவனுக்கு கொடுத்தா தான் அந்த தானம் பழிக்கும். இல்லைன்னா பழிக்காது. சரி, இதை கொடுக்க முடியல,
கொடுக்க இந்த மாதிரி எனக்கு வந்து சந்தர்ப்பங்கள் யாரும் வாங்க மாட்டாங்கன்னா, எல்லைக்காவல் தெய்வம் என்று இருக்கும். எல்லைக்காவல் தெய்வம் என்று ஒன்று இருக்கும். இரவு 8 to 9 போங்க, அடைச்சிருந்தாலும் பரவாயில்ல, அதோடைய வாசல் படியில் இந்த கம்பளியை வச்சு, கம்பளி மேலே வந்து என்ன சொன்னான்னா அந்த குடையை வச்சு, கொடை பக்கத்தில் வந்து செருப்பை வச்சு, நீங்கள் வந்து என்ன சொன்ன உணவு என்று சொல்லக்கூடியது வந்து என்ன சொல்லன்னா, இன்னைக்கு நைட்டு வாங்கி வச்சோன்னா மறுநாள் கெட்டு போயிடும். அப்போ என்ன செய்யுங்க, நல்ல பிரெட் பாக்கெட் வந்து கெடுவதற்குண்டான சாத்தியக்கூறுகள் வந்து கண்டிப்பாக கிடையாது. அப்போ பிரெட் பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாட்டில், சாப்பாட்டுக்கு பதில் பிரெட் பாக்கெட்டு, இந்த மாதிரி நம்ம கொடுத்து வாங்க முடியாத சூழ்நிலையில் இருக்கு. நம்ம வந்து நமக்கு ஒரு அன்னீசியாக தெரியும். இதை போய் வந்து என்ன சொன்னா யாரையோ தேடி போய் நம்ம கொடுத்துட்டு இருக்கணும். தேடி போய் கொடுத்துட்டு இருக்கிறது சில நேரங்களில் வந்து அன்னீசியாகவே இருக்கும். அந்த அன்னீசியாக இருக்கும்போது அந்த நபர்கள் வந்து என்ன சொன்னாங்க, சில நேரங்களில் இன்னமும் காலம் மாறிடுச்சு, சார் எனக்கு வேணாம் சார் அப்படின்னு சொல்லிட்டான்னா நமக்கு அதை விட ரொம்ப மனச்சங்கடமாய் போயிடும். ஏன்னா சனீஸ்வரனை வச்சுதான் கோடீஸ்வரன் ஆகணும்னு நம்ம நினைக்கிறோம். அதே சனீஸ்வர பகவானுடைய ஆதிபத்தியத்தில் இருக்கிறவங்க எப்படி வேணாலும் மாறுவோம். கேட்டு தொந்தரவு பண்றவனும் அந்த ஆதிபத்திய உடையம் தான், கேட்காமல் வந்து நக்கல் அடிக்கிறவனும் அவன் தான். இதை நம்ம புரிஞ்சுக்கிடணும். இதை யாரையும் நம்ம வந்து குறிப்பிட்டு தப்பா, சரி இன்னைக்கு இருக்கிற கால நடைமுறை அந்த மாதிரி இருக்கிறது. அப்போ நம்ம என்ன செய்யணும்னா, ஒரு எல்லைக்காவல் அவுட் ஆஃப் ஸ்டேஷனில் எங்கே இருந்தாலும் ஏதாவது என்ன சொன்னான்னா, ஒரு கருப்பசாமியோ வைரசாமியோ ஏதோ ஒரு வந்து என்ன சொன்னா தெய்வங்கள் இருக்கிறது, இன்றும் இருக்கிறது, நாளையும் இருக்கிறது. அடப்பு திறப்பு கூட வந்து என்ன சொன்னால் நைட்டு 10-11 மணிக்கு மேலே தான் அந்த பூட்டு இருக்கும். ஆனால் அங்கே தங்கி இருக்கிற பூசாரி 11 மணிக்கு மேலே தான் அந்த பூட்டை போட்டு, ஏன்னா நைட்டு வந்து போகிறவங்க சாமி கும்பிட்டு போகிறாங்க அப்படின்னு தான் திறந்தா வச்சுருக்காங்க. நான்லாம் இன்னைக்கு இந்த வாரத்தில் 2 நாள் போயிட்டு வருவோம். அப்போங்கும்போது அங்கே போய் வந்து என்ன சொன்னோன்னா, அந்த சாமிக்கு படியிலேயே நீங்கள் வந்து என்ன சொன்னோன்னா கம்பளி, கொடை, செருப்பு ப்ளஸ் வந்து பிரெட் பாக்கெட்டு ப்ளஸ் வந்து ஒரு தண்ணி பாட்டில் வச்சுட்டு அங்கே பக்கத்தில் ஒரு சூடத்தை பொருத்தி வந்து என்ன சொன்னோன்னா வச்சுட்டு வந்துருங்க. இது எந்த மனிதன் பொருளாதார ரீதியில் வந்து கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறானோ இதை நீங்கள் ரெகுலராக செய்யலாம். இது வந்து பெரிதான செலவு இல்லை. ஒரு 1000 ரூபாய்க்குள்ள செலவழியலாம். கொடையெல்லாம் இப்போ என்ன ரேட்டுன்னு எனக்கு தெரியல. வேலை பார்க்குறவங்ககிட்ட கேட்டேன், என்னப்பா கொடை எவ்வளோ ரேட்டு இருக்கும் சார்? ஒரு 300 ரூபா வரைக்கும் இருக்குன்னாங்க. எப்படியும் அந்த கம்பளி வந்து ஒரு 200 ரூபா இருக்கும், செருப்பு வந்து என்ன சார் ஒரு 200 ரூபா இருக்கும். இதையாவது நீங்கள் 1000 ரூபா வந்து என்ன சார் செலவழிக்க தயாராக இருக்கிறீங்களா? இருந்தீர்கள் நேரடியாக கீழ்ப்பட்ட மக்களுக்கு, இந்த தூய்மை பணியாளர்களுக்கு நீங்கள் தாராளமாக கொடுக்கலாம். அல்லது ஏதாவது ஒரு கோயிலை பார்த்து இரவு 8 to 9 வண்டியில் போய், ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தால் பெண்ணு கொடுக்கணும்னு கணவரை கூட்டுப்பாங்க. அப்படி சின்ன வயசு குழந்தைகளாக இருந்தால் அப்பாவை வந்து வண்டி எடுங்கப்பா அப்படின்னு சொல்லிட்டு, சகோதரன் இருந்தான்னா வண்டி எடுறா அப்படின்னு சொல்லிட்டு வந்து நீங்கள் கூட்டிகிட்டு போய் அந்த எல்லைக்காவல் தெய்வம் பாதத்தில் வச்சுட்டீங்கன்னா, பாதத்தில் தள்ளியே வைங்க, வாசலில் வச்சுட்டீங்கன்னா மறுநாளுக்கு அவர் ஒன்று பூசாரி எடுத்துக்கொள்ளலாம், இல்லை அதுக்கு இடையில யாராவது வந்து சாமி கும்பிடுறத எடுத்துகிட்டு போகலாம். ஏதோ ஒன்று உங்கள் பொருள் எங்கேயோ ஒரு இடத்துல போய் தானமாக சேர்ந்து விடும். அப்போ தானமாக சேர்ந்து விடும் அப்படின்னு சொல்லி வரும்போது நீங்கள் தாராளமாக வந்து என்ன சொன்ன, இதை மாதம் ஒரு முறை தொடர்ச்சியாக சனிக்கிழமை நீங்கள் தொடர்ச்சியாக செய்து வந்தீர்கள் என்று சொன்னால் நிச்சயமாக வாழ்க்கையில் உங்களுடைய பொருளாதார நிலை வந்து என்ன சொன்னா மேன்மை அடையும். இதுதான் சாட்டான ரொம்ப வந்து ஜாதக ரீதியா அப்படி பண்ணணும் இப்படி பண்ணணும் அப்படிங்கிற ஒரு தெனி இல்லாமல் சாட்டா வந்து என்ன சொன்னான்னா, விநாயகப் பெருமானமே அம்மையப்பன் தான் உலகம், எனக்கு வேற உலகமே கிடையாது அப்படின்னு சொல்லிட்டு வந்து சுற்றி வந்து பழத்தை வாங்கின மாதிரி நம்மளுடைய வாழ்க்கையில் எத்தனை கிரகங்கள் இருந்தாலும் சனீஸ்வர பகவானே கடைசியில் நம்ம போய் சரண்டராக வேண்டிய சூழ்நிலைக்கு தள்ளப்பட்டு விட்டோம். ஏன்னா அவர் தான் நினைச்சாச்சுன்னா வந்து அவர் கொடுத்தால் எவர் தடுப்பார் அப்படின்ட்டாங்க. இதை செய்து கொண்டு வருடத்தில் 2 முறை திருக்கொள்ளிக்காடு
திருக்கொள்ளிக்காடு, அதே சனிக்கிழமையில போய் நல்லா தரிசனம் பண்ணிட்டு வரணும். திருக்கொள்ளிக்காடுக்கு போய் நீங்கள் தரிசனம் பண்ணிட்டு வரணும். இதை மட்டும் நடைமுறைப்படுத்திட்டு வாங்க. ஜாதகத்தில் என்னென்ன பிரச்சனைகள் இருந்தாலும் ஈஸ்வர பட்டம் பெற்ற அந்த சனீஸ்வர பகவான் எந்த காலத்திலும் உங்களுக்கு துணை நின்று அறிவை கொடுத்து, பணத்தை கொடுத்து, வெற்றியை கொடுத்து எல்லாத்தையும் கொடுத்துருவாரு. இது எனக்கு தெரிந்த ஒரு சூத்திரம். உங்களுக்கு சொல்லியாச்சு. நீங்கள் பரீட்சித்து பாருங்கள். பரீட்சித்து பார்த்தால் கண்டிப்பாக மாற்றங்கள் ஒரு மாசம் பண்ணி இன்னொரு மாசம் பண்ணுவதற்குள் உங்களுக்கு அந்த நடைமுறை கண்டிப்பாக மாற்றப்படும். இது சத்தியமான உண்மை. இதை எந்த ஒரு மனிதன் ரெகுலரா செய்யலாம். ஒரு மாசத்துக்கு 1000 ரூபாய் நம்மளால செலவழிக்க முடியும், சந்தோஷமாக செலவழிக்க முடியும். அது சனிக்கிழமை கம்பளி, கொடை, 8ஆம் நம்பர் செருப்பு, கருப்பு கலரு, ஒரு சாதம், அல்லது கோயிலில் வச்சிங்கன்னா பிரெட் பாக்கெட்டு, ஒரு தண்ணி பாட்டில். இதுதான். இதை தவிர எந்த வித சங்கடமான சூழ்நிலையை நீங்கள் அனுபவிக்க வேண்டாம். மாதத்தில் ஒரு நாள் இது பாமரனும் செய்யலாம், கோடீஸ்வரனும் செய்யலாம். கண்டிப்பாக வாழ்க்கையில் உங்களுக்கு பெரிய வெற்றியை இது கொடுக்கும். திருக்கொள்ளிக்காடுக்கு கண்டிப்பாக போயிட்டு வாங்க. போயிட்டு வருஷத்தில் 2 தடவை கண்டிப்பாக போயிட்டு வாங்க. அந்த சனிக்கிழமை அங்கே இருந்து தரிசனம் பண்ணுற மாதிரி செய்யுங்க. வெள்ளிக்கிழமை நைட்டு போய் அங்கே தங்குங்க. எப்பயுமே ஒரு மனிதன் என்ன சொன்னா, ஒரு 3 மாதத்துக்கு ஒருக்கனாலும் ஒரு ட்ராவலிங் அப்படின்னு சொல்லக்கூடியது. ட்ராவலிங் அப்படின்னு சொல்லி ஒரு 2 நாளோ ஒரு நாளோ நம்ம வேலையெல்லாம் விட்டுட்டு இயற்கையாக சில குடும்பத்தோடும் போகலாம், தனியாகவும் போய் இந்த மாதிரி கோயில்களுக்கு போய் அங்கே என்ன சொல்லலான்னா நம்ம போயிட்டு வந்தோம்னா தொழில் சிறப்பாக ஓடும். தொழில் சிறப்பாக ஓடுவதற்கு 2 நாள் வீட்டையும் மறந்து தொழிலையும் மறந்து ஏதாவது ஒரு இடத்துக்கு போய் தங்கி 2 நாள் பேசாமல் ஒரு நாள் நைட்டு தங்கிட்டு மறுநாள் சாமி கும்பிட்டுட்டு பிரயாணத்தில் வாருங்கள். எப்பயுமே தூர பிரயாணம் சனீஸ்வர பகவானுக்கு பிடிக்கும். இதை நீங்கள் பரிசித்து பாருங்கள். கண்கண்ட உண்மையாக நீங்கள் கோடீஸ்வர ஆதிபத்தியம் விட விரலுக்கு தக்கன வீக்கம் என்று சொல்லக்கூடிய ஒரு ஆதிபத்தியமும் உங்களுக்கு கிடைக்கும். ஒரு ஆன்மீக பயணமாகவும் கிடைக்கும். மாதம் ஒரு முறை நாம் என்ன செஞ்சோம் அப்படிங்கிறத இந்த பொருள்கள் உங்களுடைய வாழ்க்கையில் உயர்ந்த நிலைமைக்கு கொண்டு போகக்கூடிய சாத்தியக்கூறுகள் 100% உண்டு. இது சத்தியமான உண்மை என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுவது சிப்பி பாறை ஜோதிடர் சாதி ராகவன் ஜெயபாலாஜி. சுகமே சொல்க, சுகமே சொல்க. வாழ்க வளமுடன், வாழ்க வளமுடன். வணக்கம், வணக்கம்.